வணக்கம். 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.5ல் ஏற்கனவே 3 கணக்கை பார்த்தாச்சு. இப்போ 4வது கணக்கு பக்க எண் 100ல் ஒரு குறிப்பேட்டின் விலை அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிப்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பேட்டினுடைய விலை வந்து 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டு வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. 10 AB அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து கோவையாக கொடுத்துருக்காங்க. 5A². இவர்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னா வந்து இவர்கிட்ட வந்து என்னது ஒரு புக்கோடைய விலை அதான் நோட் புக்கோடைய விலை இது. அப்போ இது எவ்வளோ இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பெரிய உறுப்புலேருந்து சின்ன உறுப்பை நம்ம வகுக்கணும். வகுத்தா ஒரு குறிப்பேட்டினுடைய விலையை வகுக்கும் பொழுது நம்மளுக்கு எத்தனை குறிப்பேடுகள் வாங்கலாம் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எழுத முடியும். முதல்ல வகுத்தலை பார்ப்போம். இந்த கோவையை எழுதிக்கணும். வகுத்தல் ஒரு புக்கோடைய விலையை வந்து 10AB எழுதிக்கிறோம். எழுதிட்டிங்கன்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு இருக்குது. இந்த 3 உறுப்பையும் இந்த 10ABயால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், கெழுவால் வகுத்துடணும், உறுப்பை வந்து கழிச்சிக்கணும். பெருக்கல்ல நான் என்ன சொன்னேன்னா, அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள்ன்றது அடுக்குக்குறி விதி. வகுத்தலில் பார்த்திங்கன்னா அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கழித்துக்கொள், அதான் அந்த. அப்போ A² A போயிடுச்சுன்னா A. இங்கே பாருங்கள், 5 10 டிவைட் பண்ணும்பொழுது நம்ம 1/2 வந்துடும். இதை வந்து A² A லெஸ் பண்ணிங்கன்னாக்கா A வந்துடும். B கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு உறுப்பையும் வகுக்கணும். இப்போ 10 20 இருக்குது. அப்போ 2 A கேன்சல் ஆகிடும். B² B போயிடுச்சுன்னா B வரும். இங்கே பாருங்கள், தேர்டு உறுப்பை பாருங்கள், 40 டிவைடட் பை 10 we get 4. AB வந்து கேன்சல் ஆகிடும். AB வந்து இங்கே வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த்து சம்மு காரணிப்படுத்துதல்னால் இங்கே இருக்கிற உறுப்பும் கடைசியாக இருக்கிற உறுப்பும் நம்பர் வந்ததுன்னா நம்ம பெருக்கி வச்சுக்கணும். 7 6 42ன்னு வச்சுக்கணும். இந்த 42 எந்தெந்த வகையில் வரும்? 6 7 42, இல்லாட்டி 7 6 42. 2ஆல் பெருக்குனாக்கா 2 21 வருது. 3ஆல் பெருக்குனாக்கா 3 14 42. இப்போ அதே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதனுடைய காரணிப்படுத்துதல் பார்த்திங்கன்னா y-3 7y+2. இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நினைப்பு வச்சுக்கணும். ax² - bx - c இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ax² - bx + c. இங்கே பாருங்கள், a வந்து இங்கே 7, a வந்து 7, bன்றதுக்கு பதிலாக -19, cன்றதுக்கு பதிலாக 6. அப்போது நம்ம A B C என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாக்கா இப்போ 42 இது வந்து வராது. 6 7 42ன்றது வராது. இப்போ ஓரத்தில் உறுப்பு பெருக்கலாகவும் நடுவில் இருக்கிற உறுப்பு கூட்டல் கழித்தலாகவும் வரும். அப்போது எந்த 2 உறுப்பை பெருக்குன்னா 6 வரும். 3 2 6. அப்போ ரெண்டாவது உறுப்பு ஒன்றுத்தில் 3 வரும், இன்னொன்றுத்தில் 2 வரும். அப்போ -3 +2ன்னு போட்டுக்கலாம். இது எப்படின்னு இன்னும் சிம்பிளிஃபையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 7y², இந்த -19y வந்து நம்ம பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதுறது? -21 +2. நம்ம 2க்கும் மைனஸ் போட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே மைனஸ் வந்திருக்கிறதால பெரிய எண்ணும் -21 எடுத்துக்கணும். இப்போ இந்த நடு உறுப்பை பிரித்து எழுதி தான் காரணிப்படுத்த முடியும். இந்த நடு உறுப்பை பாருங்கள், -21ஐயும் +2ஐயும் +2yஆவும் பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு பாருங்கள், இந்த 2 உறுப்பில் உள்ள காமன் ஃபேக்டரை வெளில எடுக்கும். இப்போ 7y தான் இதில் காமன் ஃபேக்டர். இங்கே பாருங்கள், 2y - 6 இதில் என்ன காமன் ஃபேக்டரு? 2. அப்போ y-3 y-3 வந்து காமனாக இருக்குது இது ரெண்டுத்துக்கு. அப்போ 7y + 2வை ஒரு கோவையாகவும் y-3 காமனாகவும் இதை எடுத்துடலாம். அதனால் நம்மளுக்கு ஆன்சர்னா வரும் y-3 7y + 2ன்றது ஆன்சராக நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதை மாதிரி 2, அதாவது மொதல் உறுப்புலேயே நம்பர் வந்ததுன்னா இதை பெருக்கிட்டு நடு உறுப்பை பார்த்திங்கன்னா இதை பெருக்கிட்டு இந்த நடு உறுப்பை பிரித்து எழுதிக்கணும். பிரித்து எழுதினா தான் உங்களுக்கு என்ன வரும்? இந்த உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும், காரணிகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த காரணிகளை கண்டுபிடிக்கணுன்னா இந்த நடு உறுப்பை வர்ற மாதிரி இந்த 2 உறுப்பையும் பெருக்கி வச்சுக்கணும்.
அப்போ 2 21 வரும். அப்போ -19ன்றதால பெரிய உறுப்புக்கு மைனஸ் போட்டுரும். அதனால் எளிமையாக போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கனாக்கா காரணிப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.